ஹலோ எவ்ரிவன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வாரன் பஃபட் மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி அதிலேருந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெறும் சார்ட்டை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறது கிடையாது, அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் எப்படி வாரன் பஃபட் மாதிரி என்டையர் ஃபினான்ஷியல்ஸை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்கை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சர்ச் பண்ணிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸை ரொம்ப சிம்பிளாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் 3 விதமாக பிரிக்கலாம். அது இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், அப்புறம் கேஷ் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கம்பெனி எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ. ஸோ டோட்டல் ரெவன்யூ அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு கூட்ஸோ இல்லை சர்வீஸோ செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த செல் பண்ணி எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் ரெவன்யூ. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 26 குவார்ட்டரில் அவங்க 3,16,018 crores அவங்க டோட்டல் ரெவன்யூவாக அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது எபிட்டா. ஸோ எபிட்டா அப்படின்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேட்குற காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இப்போ ஒரு ரெவன்யூ ஒரு கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெவன்யூலேருந்து என்னென்னலாம் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணணும். இப்போ ஒரு கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறப்போ அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணலாம், இல்லை அவங்க ஒரு லோன் எடுத்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். அவங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரிஸ் பே பண்ணலாம். இப்போது அவங்க இப்போ கம்பெனிக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இயர் ஆன் இயர் டிப்ரிஷியேட் ஆகும், வேரண்டியர் ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எபிட்டா அப்படின்னா என்ன, அது அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதை தான் எபிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு க்ராசரி ஸ்டோர் இல்லை சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு இடத்துல இருந்து கூட்ஸை வாங்கி அந்த கூட்ஸை சேல் பண்ணுவாங்க இல்லையா. அந்த கூட்ஸ் வாங்குறதுக்கான காஸ்ட்டு, அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயீஸினுடைய காஸ்ட்டு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணது போக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எபிட்டா. ஸோ இது இவங்களுக்கு 54,000 crores இருக்குது. ஸோ அடுத்து பிபிஐடி. இது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த டிப்ரிசியேஷன் நான் சொன்னேன் இல்லையா, டிப்ரிசியேஷன் வேரண்டர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது இதில் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த எபிட்டாலேருந்து அந்த டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ பிபிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 38,967. ஸோ இப்போ இந்த கம்பெனி இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட்டு இதனுடைய பேமெண்ட்டு போக பேலன்ஸ் இருக்கிறது பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இது 30,000 crores இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த டேக்ஸும் பே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற நெட் இன்கம் 20,000 crores. ஸோ இந்த வேறு ஐட்டம் லைன் ஐட்டம் மூலமாக எபிட்டா, பிபிஐடி, பிபிடி, நெட் இன்கம். ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸ் மூலயமாவும் நமக்கு அந்த கம்பெனி எங்கே எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ரெவன்யூவில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இபிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ இப்போ இங்கே நம்ம நெட் இன்கம் பார்த்துருக்கோம் இல்லையா, 20,000 crores. ஸோ இந்த 20,000 crores இவங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இப்போ இந்த கம்பெனி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ ஒரு ஷேருக்கு 15.48 அவ்வளோ இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கீழேயே சி காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும். இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இங்கே செப்பரேட் லைன் ஐட்டம்ஸாக இருக்கும். அது நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்னால் என்னன்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ காசு வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் டவுனோடு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் ஷீட். ஸோ இதில் அசட் அப்படின்னா
நம்ம ஏர்ன் பண்ணுறது ஆர் நமக்கு வர வேண்டிய காசு இல்லை நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லயபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு பே பண்ண வேண்டியதை லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிஸ்னஸ் மற்றவங்களுக்கு பே பண்ணுறத லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட் அசட்னா என்னென்னா, ஒரு கம்பெனி நெக்ஸ்ட் 12 மந்த்ஸுக்குள்ளே எதெல்லாம் வந்து அவங்களால கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிறத வந்து கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும், கேஷ் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற கேஷ் ஆர் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவர் டோட்டல் ரிசீவபிள். அதாவது இப்போ வெளியே அவங்க சேல் பண்ணுற கூட்ஸுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம். டோட்டல் இன்வென்ட்ரி, அவங்க கம்பெனியில் வந்து இருக்கிற இன்வென்ட்ரி அவங்க இன்னும் செல் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது இன்வென்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கரண்ட் அசட் அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி பேரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ, அதே மாதிரி அவங்களுக்கு லாங் டேர்மாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பெனிக்கு ரிசீவபிள் இதில் இருந்தெல்லாம் வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது. பட் மோர் தென் 12 மந்த்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற அசட்ஸ் எல்லாமே வந்து நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அசட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி லயபிலிட்டிஸும் கரண்ட் லயபிலிட்டிஸ், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கோ வந்து மேக் பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸை வந்து அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இதே மாதிரி இப்போ இதில் கிளாஸிஃபை பண்ண முடியாத அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து எடுத்து பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி லோன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லோன் இருக்கிற வேல்யூ. ஸோ இந்த மாதிரி 12 மந்த்ஸுக்கு மேலே அந்த கம்பெனி பேமெண்ட் பண்ண வேண்டிய இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரண்ட் லயபிலிட்டிஸ், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் லயபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் ஈக்விட்டி அப்படின்னா டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க லாஸ்ட்டாக வந்து கேஷ் ஃப்ளோ இருக்குது, நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற ரெவென்யூவை எவ்வளோ வந்து அவங்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நெட் சேஞ்ச் இன் கேஷ். இப்போது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு XYZ அமௌண்ட் இருக்குது, ஒரு 1 lakh அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோவா க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நெட் சேஞ்ச் இன் கேஷ். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் 39,000 crores 39,475 crores வந்து அவங்களுடைய இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இங்கே வந்து ப்ளஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இது வந்து மைனஸில் இருக்கும். சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து ரன் பண்ணியிருப்பாங்க, இப்போது ஏதாவது ஒரு கூட்ஸோ இல்லை ஏதாவது ரா மெட்டீரியல் வாங்கி அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ ரா மெட்டீரியல்ஸோ இல்லை கூட்ஸோ ஏதோ வாங்குறப்ப அவங்களுடைய ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெட் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து நம்ம 2,889 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு லேண்டோ இல்லைனா பெரிய மிஷினரி இல்லைனா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட்டப் பண்ணுறாங்க, லேப்டாப்ஸு கம்ப்யூட்டர்ஸ் இந்த அவங்களுடைய எம்ப்ளாயீஸோட யூஸுக்காக வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ லாஸ்ட்டாக ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா எக்ஸ்பென்சஸும் போக அந்த கம்பெனிக்கிட்ட கடைசியாக வந்து எவ்வளோ காசு வந்து அவங்கள்ட்ட இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற கேஷ் வந்து 69,197 crores. இந்த காசு தான் வந்து அவங்களுக்கு வந்து கடைசியாக வந்து அவங்க இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணது போக அவங்கள்ட்ட இன்னும் மிச்சம் இருக்குது. இந்த மணியை வந்து அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ண முடியும். அப்படி இல்லை இன்னும் நிறைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக ரிசர்வ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால ஃப்யூச்சருக்கு வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அவங்களோட பிஸ்னஸை.
ஸோ வாரன் பஃபட் மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிப்பாங்க. இப்போ பெரிய கம்பெனிஸ், இப்போது வாரன் பஃபட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ கோலா இல்லை ஆப்பிள், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்காக எப்போயுமே இது ஒன்று மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த கம்பெனிஸினுடைய இப்போ ஃபினான்ஷியல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் இந்த கேஷ் ஃப்ளோவும் அடிஷ்னலாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ கம்பெனியோட ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் ஃபினான்ஷியல்ஸும் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நிறையா ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.